1000 ரூபாய்க்காக தாயை கொன்ற மகன் மட்டக்களப்பில் சம்பவம். மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியில் மது அருந்துவதற்கு 1000 ரூபாய் தராததால் 19 வயது மகன் தனது தாயை தள்ளிவிட்டு படுகொலை செய்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சந்தேக நபரான மகன் நேற்று மாலை மது அருந்த பணம் கேட்டு தாயுடன் தகராறு செய்துள்ளார். தாய் பணம் இல்லை என்று கூறியுள்ளார். இதனையடுத்து ஆவேசமாக தாயை பிடித்து தள்ளியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த தாயின் தலை தரையில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அதிகரிக்கும் வெயில், கண்களை பாதுகாக்குமாறு மருத்துவ நிபுணர் கோரிக்கை. எல்லோருக்கும் ஒரு வசதி இருக்கு. இந்த தொப்பி போட்டிருக்கோம். கூடுதலாக விவசாயம் செய்தவர்கள், வாகனங்கள் ஓட்டுறாக்கள், அப்படி கன பேர் இருக்கணும். அவர்கள் எல்லோரும் அந்த தொப்பி அணிகிறது அது காசு உறவு. அந்த தொப்பியை எல்லாரும் அணிஞ்சு கொள்ளலாம். வசதி உள்ளவர்கள் வேணுமென்றால் யூவி 400 அப்சோர்பன்ட் கண்ணாடி இருக்குது, அங்கீகாரம் பெற்ற கடையில் வாங்கி போடலாம். அதை நான் சொல்றது எல்லாருக்கும் அது இயலாது. அதை விளங்கி கொள்ளுங்கோ. ஏழுமானவர்கள் அதை வாங்கி போடலாம். ஆனால் மற்ற எல்லாரும் தொப்பி போடுறதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வர போறது. அப்போ அவ்வாறு போடுறதால இந்த புற ஊதா கதிர் தாக்கம் குறைவாக இருக்கும். மற்றது நான் கூறிய மாதிரி நீர்ச்சத்து உங்களுக்கு தெரியும். அடிக்கடி எல்லோரும் கூறினோம், பொது வைத்திய நிபுணர்லேருந்து எல்லோரும் கூறினோம். நீர்ச்சத்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் 4 லிட்டர் குடிக்கிறார்கள் தண்ணி. இப்போ கொஞ்சம் கூடுதலாக குடிக்கணும். தயவு செய்து அது எல்லா வீட்லையும் தண்ணி இருக்கு. மற்ற வடமான பொறுத்தல கிணறுல தண்ணி, இது காசு சிலதே இல்லை. தயவு செய்து இந்த தண்ணீர் குடிக்கிறத கூட்டவும். தண்ணீர் குடிக்கிறத கூட்டினா உடம்புல நீர்ச்சத்து கூடும். அதே நேரத்தில் உங்களுடைய கண்ணீர் சுரப்பு கூடும். கண்ணீரும் நல்ல கண்ணீர் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். அவ்வாறு செய்யறதால உங்களுக்கு கண் சாதாரண தொழிற்பாடு பாதிக்கப்படையாம இருக்கும். அப்ப இது மிக முக்கியமாகும். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், வியர்வை சுரக்கிறதால இந்த உப்பு இந்த அளவு கூடுதலா போறதால கூடுதலாக உப்பு கொஞ்சம் சேர்த்து தேசிக்காய் குடிக்கிறது, அப்படி அதுகளும் ஒரு நல்ல பழக்கமாக இருக்க வேண்டும். இந்த 2 விஷயமும் நாங்கள் செய்யறதோட இப்ப அதிர்ஷ்டவசமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த வெக்க காலங்களில் சொல்லுவார்கள் கண் வருத்தம் பாருன்னு கூறுவார்கள். ஏதோ எங்களுடைய இந்த நாட்டில் தற்சமயம் இலங்கை முழுக்க அதிர்ஷ்டவசமாக இந்த கண் நோய் வேகமாக பரவவும் இல்லை, கண் நோய் பெருசாக இல்லை. அப்ப நீங்கள் இதே அப்படியே கண் நோய் வராம இருக்கிறது இந்த வெக்க காலத்துல மிக முக்கியம். லிட்ரோ எரிவாயு தொடர்பில் பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு. அடுத்த மாதம் பயமில்லை. மே மாதம் முழுவதும் வீட்டு உபயோக எரிவாயுவின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்யும் நிலை இருப்பதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கு 20,500 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்கனவே பெறப்பட்டுவிட்டதாகவும் மேலும் 17,500 மெட்ரிக் டன் எரிவாயு வந்து சேர உள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள். 10 வருட காத்திருப்பின் பின் நடந்த மகிழ்ச்சியான சம்பவம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்றைய தினம் செம்பியன்பேட்டையை சேர்ந்த பெண்ணொருவர் 4 குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளார். திருமணம் முடித்து 10 வருடங்களுக்கு பின்னர் 2 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் ஒரே பிரசவத்தில் பிரசவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் வான்பரப்பு பகுதியளவில் மீண்டும் திறப்பு, வெளியான அறிவிப்பு. ஈரானின் வான்பரப்பு இன்று காலை முதல் பகுதியளவில் மீண்டும் திறக்கப்படுவதாக அந்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு அறிவித்துள்ளது. பிராந்தியத்தில் நிலவி வந்த பாதுகாப்பு பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானின் வான்பரப்பு மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து விரிவான மதிப்பீடுகளை தொடர்ந்து வான்வழி போக்குவரத்துக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு மீண்டும் வான்பரப்பு திறக்கப்படுவதாக ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான போக்குவரத்துகள் படிப்படியாக வழமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சந்திரசேகரால வாய்மொழி மூலம் நிறைய உறுதிப்பாடுகள் எங்களுக்கு தரப்படுது. இதை சுவீகரிக்க மாட்டோம், வேறு எந்த தேவைக்கும் இல்லை, கம்பன்சேஷனுக்கு போக மாட்டோம், நெகோசியேஷனுக்கு போக மாட்டோம், ஒன்றுக்குமே போக மாட்டோம். ஆனால் உங்களை காணி விடுறது தான் நாங்கள் அளக்கிறோம்னு சொல்லி அப்போ நாங்கள் 2-3 விஷயம் கிடைத்தாங்க. என் மற்ற காணியில் ஒன்றும் அளக்கையில் இதை மட்டும் அளந்து விடுவிக்கிறீங்க இல்லை, இது ஆமிட்டு தன் கையில் வந்துட்டு நீ தாங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். எல்லா உயர் பாதுகாப்பு வேலையும் மாமி நேரடியாக எங்கட கையில் தந்துட்டு போறே இல்லை, டிஎஸ்கிட்ட விடுவிச்சு டிஎஸ் தான் எங்களுக்கு விடுவிக்கிறது. அவன் எங்களுக்கு சுத்தமாத்து கதைகள் கணக்க சொன்னவே எங்களுக்கு ஓடி பிடிக்கிறதுக்கு கூடிய நேரம் கூட தராமல் இன்றைக்கு அளவீடு செய்ய போட்டிருந்தோம். அதுக்கே நாங்கள் இரவு பகலாக அலைஞ்சு நிறைய
நிறைய சட்டத்திறனிகளின் அறிவுரைகள் எடுத்த பட்டத்தில் இது அளவீடு செய்யாமலே விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள காணி. ஆனா இவர்கள் இதை மினக்கடத்தி தடுத்து அளவீடு அப்படி இப்படி செய்யறதுக்கு ஒரு காரணம் அங்க இருக்கிற அந்த ஒற்றை மனிதன் இதுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய அந்த காவி உட தரித்து இந்த நிலத்துக்கும் பேராசப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஒற்றை மனிதன் தனி ஒரு ஆளா இருந்து இவ்வளவு பெரிய ஆட்டி படைக்கிறாரு. இவ்வளவு SLAS ஆபீசர்ஸ், அரசு அதிகாரிகள், அமைச்சரகம் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறாருன்றதான் உண்மை. ஆனா அவர்கள் அந்த பிக்குக்கு கூட காட் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு சொல்ற விஷயம், நாங்க அந்த கூட்டத்துக்கு பிறகு 2-3 விஷயம் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும், எழுத்து மூலம் தர வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை கடிதம் வச்சிருந்தாங்க. அன்றைக்கு 11ஆம் தேதி இந்த கச்சேரியில் நடந்த மீட்டிங்குரிய மினிட்ஸ் கூட்ட அறிக்கை நாங்களும் ஒரு பங்குதாரர் என்ற ரீதியில எங்களுக்கு அந்த அறிக்கை கட்டாயம் தர வேணும் என்று கேட்டிருந்தாங்க. அது தரையில்லை. மற்ற இது சுவீகரிப்புக்கோ வேறு எந்த நோக்கத்துக்குமோ இல்லை, தனி அந்த காணி விடுவிப்பதற்காகத்தான் அளக்கிறோம், கட்டாயம் அளக்கத்தான் வேணும் என்ற ஒரு பட்சத்தில் அப்படி ஒரு எங்களுக்கு உறுதிப்பாடு நீங்கள் எழுத்து மூலம் அரசு இலச்சினம் பதித்த ஒரு லெட்டர் ஹெட்ல தர வேணும் என்று கேட்டிருந்தாங்க. தரையில இன்றைக்கு அதே ஒரு காரணமா மாவட்ட செயலர் சொல்றாரு, நீங்க 2-3 உறுதிப்பாடுகள் கேட்டிருந்தீங்க, அதை வழங்குறது தான் மே 15க்குள்ள அவ்வளவு காலம் டைம் கேட்கணும். அப்ப நீங்க வாயால அவ்வளவு உறுதியும் எங்களுக்கு தந்திருந்தீங்க, அதை எழுத்து மூலம் தர சொல்ல அந்த மினிட்ஸை கூட எங்கள்ட்ட இருந்து மறைச்சிட்டீங்க தர்றதுக்கு. நாங்க எங்கே ஒரு இடத்துல அந்த ஆதாரத்தை காட்டிடக்கூடாதுன்னு அந்த மினிட்ஸ் எங்களுக்கு தர பயப்படுறீங்க, தராம மறைச்சு வாயால சொன்ன காரணத்தை வச்சு எங்களை இந்த காணியை அளவிட பண்ணி போட்டு அப்புறம் வாயால சொல்லி 2024 வாயால சொல்லி தடுக்கப்பட்ட விஷயம் இன்னைக்கு மக்கள் தடுத்ததுன்னு சொல்லி மாவட்ட செயலர் கதை சொல்லிட்டு போறேன். அதே மாதிரி இந்த விஷயம் கூட அளந்த முடியாது சுவீகரிக்கப்பட நாங்க சொன்னாங்களானே, நீங்க கேட்க இல்லையோ, நீங்க அப்படின்னு எங்கள்ட்ட அப்பவே எழுத்து மூலம் கேட்டுக்கலாம் தான் ஒரு வடை சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு எங்களுக்கு ஒன்றுமே தராம அளக்க தெய்வாதீனமாக அது காப்பாற்றப்பட்டிருக்கிறது நான் கருதுறேன். ஆனால் நாங்கள் வாய்மொழி மூலம் கேட்டது எழுத்து மொழி மூலம் தர சொல்லி கேட்க அவைக்கு ஒரு மாத டைம் தேவைப்படுதுண்டா அவை யோசிக்கிறான். பட் நாங்கள் ஏமாத்த வலுக்கிட்ட நாங்கள் இப்போ எழுத்து மூலம் தர கேட்குறான். இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம், வேறு என்ன வழியில் அவன் அந்த ஒரு மாதத்துக்கு அவன் நிறைய லோயர்ஸை போட்டு அவன் யோசிக்கலாம், வேறு என்ன வழியில் இந்த காணியை சுவீகரிக்கலாம்னு அவன் யோசிக்கிறதுக்கு எடுக்கிற டைமாக தான் நான் யோசிச்சுக்கலாம். உன்னில் ஒரு நேர்மை இல்லாடி நீ பிக்குவட்டு ஆவணம் இல்லாடி எழுப்பிக்கல எங்கட காணியை விடு. அது இன்றைக்கு நாங்கள் மாவட்ட செயலர்கிட்ட அழுத்தம் திருத்தமாக வச்ச கோரிக்கை நாங்கள் சந்தர்ப்பம் தந்து பார்த்தோம். நீங்கள் அதில் கூட எங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி தான் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் சந்தேகம் வர மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறீங்க. அவங்களும் 100% சந்தேகமாக தான் இருக்குது. மேக்சிமம் எங்களுக்காண்டி போய் நீங்கள் கதையுங்க, அளக்காம அந்த காணி விடுவிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் சட்ட ரீதியாக கதைச்சு ஆர்கியூ பண்ணி அந்த காணியை அளக்காம எங்களுக்கு விடுவிக்கணும் என்று தான் நாங்கள் அந்த மாவட்ட செயலர்கிட்ட கோரிக்கை விடுக்கிறோம். இந்த ஊடக அறிக்கை நெடுந்தீவு மக்கள் நாளாந்தம் எதிர்நோக்கு கொள்ளும் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்திய கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கான அழைப்பாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். காலம் 2026/4/24 வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு நெடுந்தீவு பிரதேசத்திலேயே இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட எமது அழகிய தீவு நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளில் சிக்கி நாளாந்தம் மக்கள் அவதிப்படும் சூழல் உருவாகியுள்ளது என்பது எமது மக்கள் அனைவரும் அறிந்ததே. நெடுந்தீவில் சராசரியாக 1418 குடும்பங்கள் உள்ளன. அவற்றில் இதுவரை காலமும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் கடல் நீர் சுத்திகரிக்கப்பட்டு 688 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. தற்போது 200 குடும்பங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் மீதமுள்ள 488 குடும்பங்களுக்கு மேற்கு சாராப்பட்டியில் இருந்து நீர் வழங்கப்படுகின்ற போதும் அந்நீர் பயன்படுத்த முடியாத நிலையில் உவர்த்தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது. இதைவிட மீதமுள்ள 730 குடும்பங்களின் வீடுகளுக்கும் நீர் இணைப்பு இல்லாத நிலையில் அவர்களும் சாராப்பட்டி நீரையே நம்பியிருக்கின்றனர். சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டருக்கும் அதிகமான நீர் சாராப்பட்டியில் இருந்து நுகரப்படுகின்றது. கடந்த வருட இறுதியில் சராசரிக்கு மிக அதிக அளவில் மழை பெய்து 3 மாதங்கள் கடக்கின்ற நிலையிலும் சாராப்பட்டி நீர் உவர்நீராக மாறியிருப்பவை ஒரு முறையற்ற நீர் சுரண்டல் அங்கு இடம்பெறுவதை சுட்டிக்காட்டுகின்றது.